என் பேர் ராதாகிருஷ்ணன், வேளாண்மை உதவி இயக்குனர் தரக்கட்டுப்பாடு அரியலூர் மற்றும் பெரம்பலூர் மாவட்டம். அது மட்டும் இல்லாமல் டிடி டிஏ அக்ரி அரியலூர் மாவட்டம். இன்னைக்கு வந்து உலக மண் தின விழா. இப்போ நம்ம தமிழ்நாடு மட்டும் இல்லை, இந்தியா மட்டும் இல்லை, உலகம் எல்லா இடத்துலையுமே இன்னைக்கு இந்த மண்ணுக்காக ஒரு விழா நடக்குது. ஏன் நடக்குது அப்படின்னா, இப்போ இந்த பிரபஞ்சத்தில் இந்த உலகத்திலேயே பார்த்தீங்க அப்படின்னா ஆக்கும் சக்தியும் அழிக்கும் சக்தியும் கடவுள் வந்து எதுக்கு கொடுத்துருக்காங்கன்னா இந்த மண்ணு தான். நமக்கு கண்ணுக்கு தெரியாத பூமியிலிருந்து கண்ணுக்கு தெரிய உருவங்கள் எல்லாமே இந்த பூமியில தான் வருது. அதே இந்த பூமியில தான் மடிச்சு குப்பையாகி இருக்குது. அதே மாதிரி இந்த உயிரினங்கள் எல்லாமே வாழ்வதற்கும் அதுக்கான உணவும் எங்கிருந்து வந்ததுன்னா இந்த மண்ணில் தான். அப்ப மண்ணுங்கிறது வந்து ஒரு உயிர் உள்ள ஒரு பொருள். சும்மா நம்ம ஒரு பசங்களை வந்து சரியா வேலை செய்யணும் பல மண்ணு மாதிரி இருக்கு அப்படின்னா, ஆனா மண்ணுன்னு சொல்லாங்க. மண்ணு வந்து பயங்கரமான ஒரு உயிர். ஒரு கையில வந்து மண்ணை எடுத்தீங்கன்னா அந்த மண்ணுல வந்து கோடிக்கணக்கான நுண்ணுயிர்கள் இருக்கும் இல்லையா? ஒரு வளமான மண்ணா இருந்துச்சு அப்படின்னா நம்மளுடைய மண்ணுல வந்து பாத்தீங்க அப்படின்னா ஒரு 20 சென்டிமீட்டர் வந்து இப்படி வெட்டினோம்னா அட்லீஸ்ட் ஒரு 2 புழு மண்புழு இல்லை 3 மண்புழு வரணும். அப்படி இருந்துச்சு அப்படின்னா அந்த மண் வந்து பலமான மண். அந்த மண்ணில் வந்து நம்ம பயிர் சாகுபடி பண்றப்ப நல்ல ஒரு மகசூல் வர்றதுக்கான வாய்ப்பு வந்து நம்ம மண்ணில் வந்து பலமான நுண்ணுயிர் இருந்தாலும் நடக்கும். நம்ம எந்த ஒரு உரம் போட்டாலும் சரி, எரு போட்டாலும் சரி, இந்த மண்ணில் இருக்கிற நுண்ணுயிர்களுடைய இல்லை அப்படின்னா நம்ம போட்ட உரம் அப்படியே தான் இருக்கும், நம்ம போட்ட எருவு அப்படியே தான் இருக்கும். அப்ப நாம எப்படி உணவை வந்து சாப்பிட்டப்ப வாயில ஈரமாயி உடல்ல ஈரமாயி சிறு குடல்ல இதாகி அப்புறம் போயிட்டு சாப்பிடுறது இவ்வளவு சாப்பிட்டாங்கன்னா ஒரே ஒரு காரணம் தான் நம்ம சத்து வந்து நம்ம. அதே போல இந்த மண்ணில் வந்து நாம எந்த எருவு போட்டாலும் எந்த உரம் போட்டாலும் அது இந்த நுண்ணுயிர்கள் வந்து பயிர் எடுக்கிற மாதிரி மாற்றி அதன் தான் எடுக்கும். இந்த நுண்ணுயிர்கள் மட்டும் மண்ணில் நன்மை இல்லை அப்படின்னா நம்ம போடுறது விவசாயத்தில் இருக்கிறது எப்படி இருக்காது. அப்ப இந்த மண்ணு வந்து பலமா இருக்கணும் அப்படின்னா அதுக்கு நம்ம என்ன செய்யணும் அப்படின்னா எப்போதுமே அதிகமாக மருந்து தொடராது, ஊசி மருந்து தொடராது, நோய் மருந்து எடுத்துக்கூடாது. எப்பப்பெல்லாம் எருவு கிடைக்குதோ பண்பு உரமோ இல்லை பண்ணை கழிவோ இந்த எருவை வந்து அதிகமாக நம்ம மண்ணில் இந்த மண்ணில் வந்து நமக்கு வந்து சக்தி பல சத்து இருக்கு. ஆனால் அந்த மண்ணுக்கு வந்து முக்கியமான நுண்ணுயிர் அதிகமாக இருக்கணும் அப்படின்னா கார்பன் மக்கின எருவுல வந்து இருக்கும். அந்த மக்கின எருவு தான் அந்த நுண்ணுயிரை வந்து வாழ வைக்கிறதுக்கு சாப்பாடு. அப்ப நம்ம நன்மை செய்யக்கூடிய நுண்ணுயிர்கள் வளமான மண்ணா மாற்றக்கூடிய நுண்ணுயிர்கள் வாழணும் அப்படின்னா அந்த மண்ணுல வந்து கார்பன் அதிகமா இருக்கணும். அந்த கார்பன் அதிகமா இருக்கணும் அப்படின்னா நம்ம மண்ணுக்கு வந்து தேவையான அளவுக்கு இயற்கை எருவுகள், பண்ணை கழிவு எருவுகள், மண்புழு எருவை வந்து அதிகமா நம்ம போடணும். ஒருவேளை எருவு கம்மியா இருக்கு அப்படின்னா நமக்கு வந்து பாத்தீங்கன்னா பயிர் இருக்கு இல்லையா, பயிர் வகைகள் துவரை, உளுந்து இதெல்லாம் போடலாம். இல்லை அப்படின்னா நெல்லுக்காக நம்ம போடுவோம் இல்லையா பயிர் இதை, அதை வந்து பசுந்தாள் பயிரை வந்து நம்ம வந்து ஓட்டு அது பூக்குறப்ப பசுந்தாள் உரத்தை வந்து ஒரு 45வது நாள் வந்து அதை மடக்கி உழுது நம்ம நெல்லோ இல்லை மற்ற ஒரு பயிரோ போகிறோம் அப்படின்னா ஒரு மக்காசோளம் இருந்தாலும் சரி, ஒரு பருத்தியாக இருந்தாலும் சரி, அதுக்கு முன்னாடி நீங்கள் வந்து உளுந்து போடுங்க, இல்லை கடலை போடுங்க, தோரை போடுங்க, இந்த மாதிரி பயிர் வகை பயிர் போடுங்க. அப்படி இல்லை அப்படின்னா இந்த பசுந்தாள் பயிரை வந்து போடுங்க. இல்லை நான் இன்னும் அதிகமாக நாங்கள் மண்ணுக்கு சேர்க்கணும் அப்படின்னா நவதானியங்கள் அது எதுக்கெல்லாம் உங்களுக்கு கிடைக்கிறோம், கம்பு, சோளம், தட்டைப்பயிறு, பசுந்தாள் பயிர், இது எல்லாமே ஒரு 10 கிலோ ஒரு ஏக்கருக்கு போட்டு அது எல்லாமே பூக்கிறப்போ 45 நாள் நீங்க மக்கிட்டு ஓட்டிட்டு அது பிறகு நீங்க பயிர் போடுறீங்க அப்படின்னா உங்களுக்கு நன்மை செய்யக்கூடிய நுண்ணுயிர்கள் வந்து அதிகமாக இருக்கும். பயிரை தாக்கக்கூடிய நோய் பூச்சி தொழிலாளர்கள் வந்து
இயற்கையான உரங்களை வந்து போடுவோம். இல்லைன்னா பசுந்தாள் பயிரை வந்து நான் அதிகமாக சாகுபடி பண்ணுவோம். பயிர் வகை பயிர்களை நம்ம சாகுபடி பண்ணுவோம். அப்படி பண்ணப்போ நம்ம வந்து நம்ம இயற்கையிலேயே மண்ணில் வந்து அங்கக சத்துக்கள் வந்து அதிகமாக நுண்ணுயிர்கள் வந்து அதிகமாக உருவாகும். அது மட்டும் இல்லாம நமது வேளாண்மை விரிவாக்க ஆய்வு மையங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ட்ரைகோடர்மா விரிடி, சூடோமோனாஸ், மெட்டாரைசின் இது போல வந்து நுண்ணுயிர்கள கூடிய இது இருக்கு. இப்போ பார்த்தீங்க அப்படின்னா கடையில் வந்து உரங்களை வாங்குவோம், ஏதோ யூரியா வாங்குவோம், டிஏபி வாங்குவோம், காம்பரஸ் வாங்குவோம், பொட்டாஸ் வாங்குவோம். இதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கு. இந்த உரங்களையே வந்து உயிர் உரங்கள் நம்ம சாகுபடி பண்ணக்கூடிய பயிருக்கு வந்து நன்மையை செய்து நுண்ணுயிர்களுடைய பெருக்கத்தையும் அதுவும் ஆகும். இது பார்த்தீங்கன்னா விவசாய விரிவாக்க மையத்தில் அசோஸ்பெரிங்கிற ஒரு பாக்டீரியா இருக்கு, ரைசோபிங்கிற பாக்டீரியா இருக்கு, பொட்டாஸ் பாக்டீரியா இருக்கு, துத்தநாக பாக்டீரியா இருக்கு. இவைகள் எல்லாமே பார்த்தீங்க அப்படின்னா அசோஸ்பெரிங்கிற பாக்டீரியா வந்து நீங்க மண்ணில் கலந்து நம்ம வயலில் இருக்கும்போது ஏற்கனவே உங்க அங்ககாரம் அதிகமாக இருக்கக்கூடிய நீருக்கு வந்து ஒரே நாள்ல பல ஆயிரம் கோடி நுண்ணுயிரா பெருக்கம் அடையும். அப்ப நம்ம நன்மை செய்யக்கூடிய இது வந்து வரும். அப்ப ஆகாயத்துல வந்து பாத்தீங்கன்னா 72.8% வந்து தலைச்சத்து இருக்கு. நம்ம யூரியா வந்து 46% தான் இருக்கு, டிஏபில 18% இருக்கு, 20 வந்து 20% இருக்கு 100 கிலோல. ஆனா இந்த ஆகாயத்துல வந்து 72.8% வந்து தலைச்சத்து இருக்கு. இந்த தலைச்சத்தை வந்து இந்த அசோஸ்பெரியும் ரைசோபெரியமும் நம்ம மண்ணுக்கு வந்து சேர்த்து பயிருக்கு கொடுக்கும். அப்ப நம்ம போடக்கூடிய உரங்கள் வந்து கம்மியா போடலாம், மண்ணும் வீராகாது. அதே போல இந்த பொட்டாஸ் பாக்டீரியா இருக்கு. இந்த பொட்டாஸ் பாக்டீரியா வந்து பாத்தீங்க அப்படின்னா பொட்டாஸ் வந்து நம்ம மண்ணில் இருக்கும், அது அவ கிடைக்கக்கூடிய ரூபத்தில் இருக்காது. அப்ப கிடைக்கக்கூடிய ரூபத்தை மாற்றி கொடுக்கிறது தான் இந்த பொட்டாஸ் பாக்டீரியா செயல்படுத்தி. இது நம்ம வேளாண்மை இருக்கு. அதே மாதிரி பாசோ பாக்டீரியா, இந்த பாசோ பாக்டீரியா வந்து டிஏபில நீங்க போட்டீங்கன்னா டிஏபில கிடைக்கும், இல்ல 20-13 பாஸ்பரஸ் கிடைக்கும். ஆனா அந்த பாஸ்பரத்தை கிடைக்கக்கூடிய மாற்றி கொடுக்கிறது மட்டும் இல்லாம மண்ணில் இருக்கிற பாஸ்பரஸ் சத்தை நம்ம பயிருக்கு வேர்க்கும் உருவாக்கி கொடுக்கக்கூடிய அந்த பாசோ பாக்டீரியா உயிர் உரத்தை வந்து நம்ம வேளாண்மை மையத்தில் இருக்கு. அது பொட்டாஸ் ஜிங்கு வந்து பாத்தீங்கன்னா துத்தநாக சத்து அடிப்படை சத்து, அவசியமான சத்து துத்தநாக சத்து. அந்த துத்தநாக சத்தை வந்து நீங்க வந்து கடையில வாங்கி போடுறதுக்கு முன்னாடி நம்ம மண்ணில் கலந்து துத்தநாக பாக்டீரியா நம்ம வேளாண்மை கடை இதுல கிடங்குல இருக்கு. இதை நீங்க மண்ணில் எருவை செஞ்சு போட்டீங்க அப்படின்னா நீங்க துத்தநாக சத்து வந்து மண்ணுக்கு அதிகமாக வரும். நம்ம 10 கிலோ போடுறோம்னா நீங்க நம்ம 5 கிலோ போடலாம். இது அசோஸ்பெரிலம், பாஸ்போபோலியா, பொட்டாஸ் பாக்டீரியா, ஜிங்க் பாக்டீரியா இது எல்லாமே குறைஞ்சது 1 லிட்டர் ஆவது மத்திய எருவுல போட்டு நம்ம பயிர் விதைக்கிறதுக்கு முன்னாடி போட்டீங்கன்னா போடக்கூடிய உரத்தை வந்து பாதிக்கு மேல நம்ம குறைக்கலாம். அது மட்டும் இல்லாம எருவும் இந்த பசுந்தா நவதானிய பயிர்கள்லாம் நீங்க மடக்கி உழுதிங்கன்னா உழுத பிறகு உயிர் உரங்கள் நீங்க போடுறப்ப மண்ணில் வந்து அதிகமா பெருக்கமாகி நம்ம மண்ணை வந்து ரொம்ப வளமான மண்ணை ஆகிட்டு. நீங்க ஒரு தடவை நீங்க பண்ணி பாருங்க, கண்டிப்பா உங்க நிலத்தை வந்து நீங்க சும்மா ஒரு கலர்ல வெட்டி பாருங்க, கண்டிப்பா அதுல 4 பூவா வரும் மண். சரியா? எப்பப்பா இந்த உயிர் உரங்களை நீங்க நம்ம பயன்படுத்தணும். அதே மாதிரி பூச்சி நோய் வந்துச்சு அப்படின்னா நீங்க பாருங்க மக்காசோளத்துல வந்து படைப்புழு வரும். இந்த படைப்புழு வரதுக்கு முன்னாடியே பாருங்க அப்படின்னா நம்ம வந்து வேப்பெண்ணெய் தண்ணிக்கலாம். இந்த மெட்டாரைசின் இருக்கு, இது 1 கிலோ தண்ணியில கலந்து அடுத்த நாள் வடிகட்டி இந்த புழு வர்றதுக்கு முன்னாடியே முட்டை விடுறாப்பையே நீங்க தெளிச்சீங்கன்னா இந்த மெட்டாரைசின் இது வந்து ஒரு பூஞ்சை. இந்த புழு வந்து அப்படியே முட்டை எடுத்து வெளியே வரப்ப இந்த பூஞ்சை அதில் போய் அது நோயை வந்து அந்த புழு ஆவாங்க. ஆமா, இது வந்து கெமிக்கல் இல்லை. இந்த மெட்டாரைசின் வந்து எல்லா வகையான புழுக்களையும் இல்ல எல்லா வகையான தீமை செய்யக்கூடிய பூச்சிகளின் மேல இது படும்போது அந்த பூஞ்சை நோய் நம்ம தோல்ல எப்படி நோய் உருவாகுது அப்படி அந்த புழுக்கு மேல நோய் உருவாகி பூச்சிகள் மேல நோய் உருவாகி வந்து அதை கண்ட்ரோல் பண்ணுவோம். அதே போல இந்த ட்ரைகோடர்மா விரிடி சூடோமோனாஸ் இருக்கு பாருங்க, பயங்கரமான ஒரு சரியான ஒரு நமக்கு நன்மை செய்யக்கூடிய கீழியும் பாக்டீரியாவும். ட்ரைகோடர்மா விரிடி வந்து பாத்தீங்கன்னா ஒரு நல்ல நன்மை செய்யக்கூடிய பூஞ்சை, சூடோமோனாஸ் வந்து நன்மை செய்யக்கூடிய பாக்டீரியா. இது வந்து என்ன ஆகுதுன்னா நம்ம மண்ணுல நோய் உற்பத்தி கொள்ளக்கூடிய நுண்ணுயிரியோ இல்ல பயிர் வச்ச பிறகு நோய் வந்தாலும் அந்த நோய்க்காக நம்ம மருந்தே தேவையில்லை. இந்த ட்ரைகோடர்மா விரிடி சூடோமோனாஸ் வந்து நீங்க மண்ணுல கலந்து போட்டால் மண்ணுல பெருகக்கூடிய நோய் கிருமிகளை கண்ட்ரோல் பண்ணும். அதே போல பயிர் விதைச்ச பிறகும் பயிர் இருக்கிறப்பையும் இந்த சூடோமோனாஸ் ட்ரைகோடர்மா விரிடியை வந்து நாம தெளிக்கும் போது
இந்த பூஞ்சையும் இந்த சூடோமோனாஸ் பாக்டீரியாவும் அந்த பூஞ்சையை அப்படியே அதுக்கு உணவை வந்து எடுக்கக்கூடிய இடத்துல வந்து அப்படி முறுக்கி அந்த உணவை அதை எடுக்காம சாப்பிடும். அப்ப நன்மை செய்யக்கூடிய எடுத்த உடனே மருந்துகள் போகக்கூடாது. பயிர் தாங்க வந்துருச்சு அப்படின்னா, பூச்சி வந்துருச்சு அப்படின்னா மெட்டானைசர் நம்ம ஸ்ப்ரே பண்ணணும், வேப்பனியை ஸ்ப்ரே பண்ணணும். அதே மாதிரி நோய்கள் வந்துருச்சு அப்படின்னா மக்காசோளத்துல பாத்தீங்க இப்பனா காலர் ராட்டு, ஸ்டால் ராட்டுன்னு நிறைய இடத்துல வருது. வேப்பந்தரத்துல பகுதியில் நிறைய இடத்துல வருது. இதெல்லாம் பாத்தீங்கன்னா மண்ணுல இருந்து பரவக்கூடியது. அப்ப அந்த விவசாயி அதை தடுக்கணும்னா நான் ஒரு விவசாயி சொல்லியிருந்தேன், ரைக்கடு மார்க்கெட்டையும் கூட 5 கிலோ நீங்க வாங்குங்க, எருவுல ஒரு 50 கிலோ எருவுல மக்க வைங்க, ஒரு 15 நாள் வைங்க, அதை நீ போடு மக்காசோளம் போடு வராது அந்த விவசாயி. அது போல நீங்க பருத்தி பயிரானாலும் சரி, மக்காசோள பயிரானாலும் சரி, கரும்பு பயிரானாலும் சரி, நெல்லு பயிரானாலும் என்ன பயிர் பண்ணாலும் அடிப்படையா நாம வந்து மண்ணுல வந்து மக்கிய உரங்கள் பசுந்தார உரங்கள் படைப்பு கொடுக்கணும். அதன் பிறகு வேளாண் நிர்வாக மையத்தில் கிடைக்கக்கூடிய அசோஸ்பைரியம், பாஸ்போபாக்டீரியா, ரைசோபைரியம், பொட்டாஸ் பாக்டீரியா, சின் பாக்டீரியா வந்து கண்டிப்பாக ஒவ்வொரு விவசாயியும் கண்டிப்பா வாங்கி எருவுல கலந்து நீங்க மண்ணுக்கும் பயிர்களுக்கும் போட்டீங்க அப்படின்னா நமக்கு வந்து போடக்கூடிய உரங்கள் குறைக்கலாம். இந்த மண்ணை வந்து பலமான மண்ணா இருக்கும். ஒருவேளை இந்த மண்ணை வந்து பலமற்ற மண்ணா போயிட்டே இருந்துச்சு அப்படின்னா நமக்கு கூடாது கிடைக்கவே கிடைக்காது. அது மட்டும் இல்லை, நம்ம எல்லாமே மண்ணில் அது எதிர்படாது. அப்ப போடக்கூடிய ஒரு பொருள் வந்து மறுக்காது. உலகத்திலேயே பிரபஞ்சத்திலேயே பாத்தீங்க அப்படின்னா எப்பவும் ஆச்சரியம் பாருங்க, இந்த நிறைய தவிர எந்த ஒரு பொருள் உயிரோட ஒரு பொருள் மண்ணில் போட்டாலும் வைக்கிறோம், இல்ல உயிரோட்ட பொருள் போட்டாலும் வைக்கிறோம். ஆனா அந்த விதையை மட்டும்தான் இந்த பிரபஞ்சத்துல இந்த மண்ணு வந்து மக்காது, மக்க வைக்காது. மீண்டும் அதுக்கு வந்து ஒரு தண்ணியோ சூரிய ஒளியோ காற்றோ கிடைக்கும் போது மீண்டும் அதனுடைய பிரதியை வந்து உருவாக்கி கொடுக்கும். எந்த ஒரு விதையும் கலை சரியானாலும் சரி, எந்த சரியானாலும் சரி, நம்ம சாப்பிடு உற்பத்தி பண்ணக்கூடிய பயிரானாலும் சரி, இந்த விதை மட்டும்தான் இந்த மண்ணில் வந்து மக்காம மீண்டும் நமக்கு ஒரு நன்மை செய்யக்கூடிய உணவா கிடைக்குது. இது எல்லாமே இந்த மண்ணு பணமா இல்லாம ஒரு ஆரோக்கியமான மண்ணா இருந்துச்சு அப்படின்னா பூச்சி தாக்குதலோ நோய் தாக்குதலோ வரவே வராது. கொரோனா வந்து எத்தனையோ பேர் செத்தாங்க. ஆனா எல்லாத்துக்கும் கொரோனா வந்து தமிழ்நாட்டில் இருக்கிற எல்லாரும் செத்து போயிட்டோம். அப்ப யாருக்கெல்லாம் வந்து எதிர்ப்பு சக்தி இருக்கோ வந்தது. என்னோட ஒர்க் பண்ணாங்க, டிடிக்கு கொரோனா வந்தது, ஏவோ கொரோனா வந்தது. கடவுள்கிட்ட கேட்டேன், எனக்கும் கொரோனா வந்தா நாம ஒரு 5 நாள் லீவ் எடுத்துக்கலாமே அப்படின்னு நினைச்சேன். ஆனா கடவுள் அப்ப இதெல்லாம் என்ன எப்படின்னா ஒவ்வொருத்தருக்கும் ஆரோக்கியமான எதிர்ப்பு சக்தி கொண்ட உடம்பு நமக்கு இருந்ததுன்னா இங்க ஆகாயத்தில் இருந்த இப்ப இருக்கு எவ்வளவு நாட்கள் நோய்க்கு கொடுப்பாங்க. அது போல என்னைக்கு நம்ம மண்ணு வளமான மண்ணா இருக்கோம், அப்ப வந்து அந்த பயிரை நம்ம அந்த நிலத்துல மண் சாப்பிட்டு பண்ணா உண்மையிலே இறைவன் நோய் எதிர்ப்பு தன்மையும் பூச்சி தாக்குதல் தன்மையும் இறைவன் கொடுத்துருவார். ஆரோக்கியமான ஒரு பயிரை கொடுத்துருவாரு. இந்த உயிர் உரங்களை நம்ம பயன்படுத்துறதுனால அசோஸ்பெரியம், பாஸ்போபாக்டீரியா, பொட்டாஸ் பாக்டீரியா இதெல்லாம் நம்ம பயன்படுத்துறதுனால ஒரு வழியில ஆகாயத்தில் மண்ணில் இருக்கிற சத்தையே விரைவில் பயிர் கொடுத்துருவாங்க. இந்த உயிர் நுண்ணுயிர்கள் பெருக்கு அதிகமாக பயிர் ஊக்கி இது வந்து என்சைம் நிறைய வேதிப்பொருள் உருவாக்கி அது வந்து வளர்ச்சிக்கும் பயன்படும், வளர்ச்சி ஊக்கியாக்கம் பயன்படும். மண்ணில் இருக்கிற நுண்ணுயிர்களையும் உட்புறுகளை கூட அந்த டைக்ரோமேட் சூடோமோனாஸ் வந்து உட்புறு கூட இருக்கும், அதை கூட கண்ட்ரோல் பண்ணுது. அப்ப எல்லா விவசாயிகளையும் நம்மளுடைய செஞ்சு கேட்டுக்கிறேன், வேளாண் விரிவாக்க மையத்தில் இருக்கிற உயிர் உரங்களையும் இந்த சூடோமோனாஸை வந்து கண்டிப்பா நீங்க வந்து இது பண்ணணும். அதே போல வந்து பாத்தீங்கன்னா எந்த பயிர் இருந்தாலும் சரி, இப்ப நமக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா நமக்கு வந்து மாவு சத்து, கொண்ட சத்து, கொழுப்பு சத்து, நீர், விட்டமின் இதுதான் நமக்கு தேவை. ஆனா பயிருக்கு வந்து 16 வகையான சத்து தேவை. இந்த 16 வகையான சத்துக்கள் வந்து பாத்தீங்கன்னா யாருமே தயாரிக்க முடியாத அளவுக்கு கடவுளா பிரபஞ்சத்தை உருவாக்கி கொண்டதுதான் 3 சத்து, கார்பன், ஹைட்ரஜன், ஆக்சிஜன். இது யாராலையுமே தயாரிக்க முடியாது, இறைவன் மட்டுமே அந்த பயிருக்கு கொடுத்துருக்காரு. இல்லையா? அதனால வந்து தலைச்சத்து, மணிச்சத்து, சாம்பார் சத்து இது எல்லாமே பேருடைய சத்துக்களுக்கு தேவை. ஒரு சாப்பாடு அளவுக்கு இது அதிகமா இருக்கு. சரிங்களா? அது பிறகு சாப்பாடுல வந்து நாம வந்து குழம்பு
சாம்பார் மட்டும் இருந்துச்சுன்னா கொஞ்சமா சாப்பிடுவோம். அதுல ஒரு பொரியல் இருந்தா கொஞ்சம் சாப்பிடுவோம். 4 பொரியல் இன்னும் கொஞ்சம் அதிகம் சாப்பிடுவோம் இல்லையா? அது போலதான் எல்லா வகையான பயிர்களுக்கும் அடிப்படையா எல்லா சத்துக்களோட உரங்களும் சத்து வந்து தேவை. இது நம்ம குறிப்பிட்ட உரம் பாத்தீங்கன்னா நம்ம வேளாண்மை உருவாக்க மையத்தில் வந்து கண்டிப்பா கிடைக்குது. ஒவ்வொரு பயிருக்கும் கண்டிப்பாக 5 கிலோ வந்து மண்ணில் கலந்து நட்ட கலந்து போட்டீங்க அப்படின்னா இதனால உங்களுக்கு வந்து மகசூல் வந்து குறைஞ்சது 500 கிலோ மேல கிடைக்கும். மக்காசோளம் இருந்தாலும் சரி, நெல்லா இருந்தாலும் சரி, இல்ல பருத்தியா இருந்தாலும் சரி, குறைஞ்சது இந்த 100 மட்டும் போட்டீங்க அப்படின்னா கண்டிப்பா நம்ம பயிர் வேலைகளை செய்யறதுல வந்து பாத்தீங்க அப்படின்னா ஒரு 500 கிலோ போடலாம். ஒவ்வொரு பயிருக்கும் தேவையான ஊட்டச்சத்து தனித்தனியாக இருக்கு. இந்த ஊட்டச்சத்து நீங்க வெளியில வாங்க அதிகம். நம்ம வேளாண் நிர்வாக மையத்தில் நீங்க வாங்குனீங்க அப்படின்னா இது வந்து உங்களுக்கு பாதி இதுல கொடுக்குறாங்க. அதனால இதையும் நீங்க பயன்படுத்தலாம். அது போல இனியும் வந்து உங்க பாருங்க வேளாண்மை உதவி வந்திருக்காங்க, வேளாண் அலுவலர் வந்திருக்காங்க, இவங்கெல்லாம் புரிந்து இருக்கிற ஏஓ இருக்காங்க. விவசாயிகளாக நீங்கள் இன்று முதல் இந்த மண்ணை காப்போம், மண்ணை வளமாக மாற்றுவோம் அப்படின்னு ஒரு எல்லாமே நீங்க தீர்மானம் பண்ணிட்டு இனிமேலுக்கு வேளாண் நிர்வாக மையத்தில் இருக்கக்கூடிய உயிர் உரங்கள் அசோஸ்பெல்லும் பாசோபக்டீரியா பொட்டாஸ் பாக்டீரியா ஜிங்க் பாக்டீரியா வாங்கணும். அதே மாதிரி உயிர் காரணியான ட்ரைகோடர்மாவுடைய சூடானது அவசியம் நீங்க வாங்கணும். அதே போல இந்த நுண்ணூட்ட உரங்களை வந்து ஒவ்வொரு பயிருக்கும் 5 கிலோ போட்டீங்க அப்படின்னா உங்க மண் வந்து எப்பொழுதும் வாகன மண்ணா இருக்கும். நீங்க பயிர் செய்யக்கூடிய பயிரில் அதிக மகசூல் எடுக்கலாம். நீங்க போடக்கூடிய உரங்களையும் அதிகமாக குறைக்கலாம். குறைச்சி மண்ணை வளமாக மாற்ற வாய்ப்புகள் இருக்கிறது. எல்லாம் இந்த